திருச்சிற்றம்பலம். விழிக்குத் துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தினந்தோறும் திருப்புகழில் 5ஆம் தகுதி. இந்த 5ஆம் நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4ஆம் படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான திரு ஏரகம் என்று அழைக்கக்கூடிய சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியுடைய திருப்புகழை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல திரு ஏரகம் அப்படின்னு அழைக்கப்படுறது தான் இந்த இடம். ஏரகம்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். திரு வேரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திரு ஏர் ப்ளஸ் அகம், திரு ஏரகம்ன்றது திரு வேரகம் அப்படின்னும் எழுதுவாங்க. ஏர் அப்படின்னா அதுக்கு அழகு அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் உண்டாம். அகம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளம், வீடு அப்படின்னும் அர்த்தம். ஸோ அழகான படை வீட்டை கொண்டவன் முருகப்பெருமான் அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு திரு ஏரகம் அப்படின்னு ஒரு பெயர் வந்ததாகவும் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இது சோழ தேசம். அந்த சோழ தேசத்தில் இருக்கிறதுனாலையும் ஏர் அப்படின்றது உழவர்களுடைய முக்கியமான ஒரு அம்சம் இல்லையா? அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏரகம் அப்படின்னு சொல்கிறதாகவும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு படை வீட்டுக்கு மட்டும் ஏன் அழகான படை வீடு அப்படின்னு சொன்னால் அப்படின்னா, இங்கே சுவாமியுடைய நாமம் பார்த்திங்கன்னா சுவாமிநாத சுவாமி அப்படின்றது தான் சுவாமியுடைய நாமம். முருகப்பெருமானுடைய நாமம் பார்த்திங்கன்னா சுவாமிநாத சுவாமி. அது என்ன சுவாமிநாதன் அப்படின்னா, சுவாமிக்கும் நாதன், அதாவது சிவபெருமானுக்கே குருவாக இருந்து சுவாமி உபதேசம் பண்ணியிருக்கார் முருகப்பெருமான். அதனால தான், ஏன்னா உலகத்துக்கே தலைவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ சிவபெருமானுக்கே ஒருத்தன் குருவாக உட்காரும் பொழுது அது எவ்வளோ அழகாக இருக்கும். அதனால தான் சுவாமிக்கும் நாதன் சுவாமிநாதன் அப்படின்வா. எப்போவுமே இந்த அப்பாவும் அம்மாவுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? குழந்தையுடைய மழலை குரலில் அதை பேச வச்சு கேட்கும்போது ஒரு அழகு தெரியும் அந்த இடத்துல. அந்த மாதிரி தான் சிவபெருமான் இந்த இடத்துல முருகப்பெருமானை குரு ஸ்தானத்தில் உட்காத்தி வச்சு அழகு பார்த்துருக்கார். அதனால தான் ஏர் அகம், அழகான படை வீடு இது அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்லுவாள். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அழகான ஸ்தலம். கிட்டத்தட்ட 4.5 to 5 அடி உயர முருகப்பெருமான் ரொம்ப அழகாக ஆஜானுபாகவாக நின்றுண்டு ரொம்ப அழகாக காட்சி கொடுப்பார். கீழே பார்த்திங்கன்னா, அதாவது இந்த சுவாமிமலை கோயிலே மலைக்கு மேலே ஏறி தான் போய் பார்க்கணும். கீழே பார்த்திங்கன்னா முதல்ல சிவபெருமானும் அம்பாளுக்கும் சன்னதி இருக்கும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்ற பேரில் இருப்பாள். அதையும் தாண்டி மேலே ஏறினாதான் முருகப்பெருமான், அதாவது சுவாமிநாத சுவாமியுடைய சன்னிதானத்துக்கு போக முடியும். அப்படி சுவாமிநாத சுவாமி சன்னதிக்கு ஏறி போகும்பொழுது பார்த்திங்கன்னா 60 படிகள் இருக்கும். அந்த 60 படிகளை ஏறினாதான் சுவாமிநாத சுவாமியை நம்மளால் பார்க்க முடியும். இந்த 60 படிகளும் எதை குறிக்குது அப்படின்னா, தமிழில் 60 வருஷங்கள் உண்டு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அந்த ஒவ்வொரு வருஷமும் சுவாமிகிட்ட இங்கே படியாக இருக்காம். அந்த 60 வருஷையும் தாண்டினாதான் நம்ம சுவாமிகிட்ட போக முடியும். அதாவது சுவாமியுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதுவும் இல்லாமல் அந்த வருஷங்களை அவனுடைய அனுகிரகத்தினால நம்ம நல்லபடியாக தாண்டலாம். அந்த 60 படி மேலே இருக்கிற அந்த சுவாமிநாதனை நம்ம பிடிச்சிக்கும் பொழுது நம்ம அதை நல்லபடியாக தாண்டலாம் அப்படின்னும் சொல்லுவாள். ஸோ இந்த அளவுக்கு உயர்ந்ததான சுவாமிநாத சுவாமி, அந்த சுவாமிநாத சுவாமி பேரில் நம்ம அருணகிரிநாதர் பாடியிருக்கிற திருப்புகழை தான் இப்போ நான் படித்து காட்ட போகிறேன். திருப்புகழ் பார்த்திங்கன்னா காமிய தழுந்தி அப்படின்னு ஆரம்பிக்கும். இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறேன். காமிய தழுந்தி இளையாதே, காலர் கை படிந்து மடியாதே, ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்திலந்தம் அருள்வாயே, தூம மெய்க்கணிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா,
ஏம வெற்புயர்ந்த மயில் வீரா ஏரகத்து அமர்ந்த பெருமாளே. ஏரகம் அப்படின்றது சுவாமிமலை. இந்த சுவாமிமலையில் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு அருணகிரிநாதருடைய திருப்புகழ். அதனால் ஒவ்வொரு திருப்புகழும் பெருசாக தான் இருக்கும்னு இல்லை, சின்ன சின்ன திருப்புகழ்கள் இருக்குது. முடிந்த அளவுக்கு அதை எடுத்து இந்த பதிவில் நான் பதிவிட முயற்சி பண்ணுறேன். சுவாமிநாத சுவாமி பெருமான் அனுகிரகத்தில் இதை தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. முடிந்த அளவு இதை வியாழக்கிழமையில் படிக்கிறது இன்னும் ஒரு விசேஷம். ஏன்னா சுவாமிநாத சுவாமி குருஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா. குருவாரம் அப்படின்னாலே இந்த வியாழக்கிழமை தான். அதனால் இதை வியாழக்கிழமையில் தொடர்ந்து படிக்க படிக்க சுவாமியும் நம்ம மனசில் குருவாக இருந்து எது நல்ல வழி அப்படின்றத நமக்கு காட்டுவாராம். அந்த அளவுக்கு உசந்ததான இந்த திருப்புகழ். இதை இன்றைக்கி பார்த்துருக்கோம். நாளை வேற ஒரு திருப்புகழோடு மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.